ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சர்வாஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளாக் தாங்க. ஸோ அதாவது நானும் சர்வாவும் இல்லாமலே இந்த விளாக் என்ன விளாக் அப்படின்னு பார்க்குறீங்களா? நானும் இவரும் இங்கே கனடா வந்துட்டதால் நம்மட ஊரில், அதாவது ஸ்ரீலங்காவில் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலமரத்தடி பிள்ளையார் கோயில் ரொம்பவே நேச்சரான பிளேஸ். அது மட்டும் இல்லை, இந்த ஆலடி பிள்ளையாரில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக இங்கே கனடா வாரதுக்காக நாங்கள் இந்த கடவுளை நேர்ந்திருந்த நாங்கள் அன்னதானம் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அன்னதானம் தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நான் இல்லை, இவரும் இல்லை, இருந்தாலும் ரொம்பவே சிறப்பாக இதை நான் கடவுளை வடிவாக ப்ரே பண்ணேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ காலில். பிகாஸ் இட்ஸ் அரவுண்ட் எங்களுக்கு ஒரு மிட்நைட் 2 o'clock இருக்கும் அங்கே பகல். ஸோ நான் கொஞ்ச நேரம் நானே வரும் வீடியோ காலில் பார்த்தேன். நாங்கள் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெட்டிங் ஆகி ஆஃப்டர் 1 yearல தான் விசா சக்ஸஸ் ஆனது. ஸோ அதுக்காக நாங்கள் கடவுளை ப்ரே பண்ணி எல்லாமே இது பண்ண அது ஒரு நம்பிக்கை. ஸோ அதை விட கனடா எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அது இதுண்டெல்லாம் இருந்ததால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, வேலை இல்லை. ஸோ அதனால் அதுக்கான டைம் எங்களுக்கு இப்போ தான் வந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அன்னதானம் நாங்கள் போட்டோனாங்க. அதோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறாக்கள், சொந்தக்காரர், தெரிஞ்சவே அப்படி கொஞ்சம் பேர் வந்திருந்தவே, ரொம்ப உதவியாக இருந்தவே, சப்போர்ட்டாகவும் இருந்தவே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து செய்யும்போது வேலையும் டப்பன் எங்களுக்கு முடிஞ்சிடும் தானே. ஸோ அந்த விதத்தில் எல்லாரும் ரொம்ப உதவியாக இருந்தவே. ஸோ எல்லாம் சமைச்சு முடித்த பிறகு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பூஜை ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ பூசைக்கு பிள்ளையாரை ஐயர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐயர் ரெடி பண்ணி முடிய பிள்ளையாருக்கான பூசை ஸ்டார்ட் ஆகிட்டுது. சாமி எல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு சாமிக்கான அன்னதான படையலை அழகாக சாமி முன்னுக்கு படைச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாமிக்கான பூசையை ஐயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களோட அன்னதான படையல் நேர்த்தி நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இப்படி உங்களுக்கும் நேர்த்தி செஞ்ச சக்ஸஸான மெமரிஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பாய் பாய்.